ஹர்திக் பாண்டியா வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டாரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு அச்சீதகமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்தி வெளியாயிருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு லோயர் இன்ஜுரி இருக்கிறங்காட்டி வந்து அவர் பாதி வேர்ல்டு கப் மேட்ச் வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் இல்லை அவர் ஃபிட்னஸ் கிளியர் பண்ணிடுவார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு தெரியல. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே அவரோட ஃபார்ம் ஆகட்டும், பவுலிங்கும் இல்ல. ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் அந்த அளவுக்கு இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு புவராவே காட்டியிருந்தாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சிஎஸ்கே வந்து ஒரு தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸரை எப்படி அவர் இருக்கும்போது கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே அணி இந்திய அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட ட்ரீம் ஆகிற வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே மும்பை சின்ன வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடலினா வந்து நம்ம சிரமமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் வீரர்கள் சொல்லிக்கிறாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் ஓரமாக வச்சுட்டு இந்தியன் டீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கப்பு வெல்றதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய ஸ்குவாட் பார்த்திங்கன்னா வந்து பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் இருந்தாலும் இன்னும் சில பவுலர் வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புதுசு பிளேயர்ஸையும் எடுக்கல. அதே மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இந்திய அணி பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி தான் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜெய்சோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராகவே கருதப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு தேவைப்பட மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையாங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு கப் உங்களோட பிளேயிங் லெவனை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த டீம் செமிஃபைனல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்.